அப்படிப்பட்ட கூட்டங்கள் இன்னைக்கு வெளிப்படையாய் அதிகரித்திருக்கிறது. நான் பெற்றோருக்கு சொல்லுகிறேன், எல்லா வாலிப கூட்டத்துக்கும் எல்லா யூத் மீட்டிங்கும் நீங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டியது அவசியம் அல்ல. த ட்ரஸ்ட் ஒன் உங்கள் சபைகளில் நடக்கிறதா? சபை நடத்தக்கூடிய ஊழியர்களுக்கும் சொல்லுகிறேன், சில யூத்துக்கு மேல ஏந்திச்சு நின்று தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தி தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆட்களை நடத்த சொல்லாதீங்க. ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருக்கிறவனை மேலே ஏற்றி நிறுத்த சொல்லுங்க. ஒருவேளை அவன் டேலண்ட் இல்லாதவனை கூட இருப்பான், ஆனா ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு பிரேயர்ஃபுல் பர்சன். ஒரு யூத் மீட்டிங்னா உடனே இன்னைக்கு டான்ஸ், யூத் மீட்டிங்னா உடனே ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம்ப் ஃபயர். இது யூத் மீட்டிங் யார் சொன்னது? ஒரு யூத் மீட்டிங்கா இருக்கட்டும், அது பிரேயர்ஃபுல்லாக இருக்கணும். அதுல மாம்சம் துளி அளவும் கலக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளணும். மாம்சம் கலக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்தாலும் அங்கே இருக்கிற மேலே நடத்தக்கூடியவர்கள் அதில் இருந்தவர்களை காப்பாற்றுவதாக இருக்கணும். இன்னைக்கு மேல நிக்கிறவனே மாம்சத்துல இருக்கிறான். சினிமாக்காரனுடைய உணர்ச்சி பூர்வமான காரியங்கள் உள்ள நடக்குது. இங்க எப்படி ஒரு சினிமாக்காரர்கள் எப்படி ஆடுவார்களோ அப்படித்தான் இங்கேயும் ஆடுறான். உணர்வு இல்ல. இன்னைக்கு என்ன நடக்குது? பாலாக்கின் உபதேசம், பிழையாம் உபதேசம் பாலாக்கின் வழியா உள்ளே வந்தது போல இன்னைக்கு ஜனங்களை மோசம் போக்குறது.